ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது வீடு ரீஃபார்ம்னா என்ன சார்? வீடு மாறுவதற்கு அல்லது வீட்டை காலி பண்ணுவதற்கு, வீட்டில் புது பொருள் வாங்கி சேர்ப்பதற்கு, ஒரு ஃப்ரிட்ஜை கொடுத்துட்டு வேற ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு, இதெல்லாம் ரிஃபார்மேஷன்ஸ். இதெல்லாம் செய்வதற்கு இந்த 2026 நமக்கு நிறைய பலனை அள்ளி கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அடுத்தது, நம்ம ஏதோ ஒரு இடத்துல 2026 2ஆம் வீட்டில் சனி இருந்தாலுமே நம்முடைய 10ஆம் வீட்டை குருவனுடைய பார்வை இருக்கிறதுல ஏதோ ஒரு ஹானர் நமக்கு வரப்போகுது சார். என்னென்னு தெரியும், விளையாட்டில் இருப்பவர்களுக்கு ஹானர் வரலாம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு விளையாட்டில் இருப்பவர்களுக்கு, விளையாட்டிலே இல்லை சார் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலே இந்த மந்த்லி அவார்டு இந்தாங்க உங்களுக்கு இந்த வருஷம் உண்டு, அது இயர்லி அவார்டு, இந்த மாதிரி ஏதோ ஒரு அவார்டு வரத்துக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. பண முடிப்பு வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. அது ரொம்ப அதீதமாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நாம் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸில் ஒரு லாபம் வருவதற்கு, ஃப்ரெண்ட்ஸு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம், ரிலேட்டிவ்ஸோடு வச்சுருக்கோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு வளருவதற்கு, க்ரோ ஆகிறதுக்கு இந்த இது வந்து ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தது, நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் எப்போ வந்தாலும் நம்ம வந்து பொறாமைப்படக்கூடிய ரிலேட்டிவ் தான். அதிகமாக ரிலேட்டிவ்ஸ்னாலே பொறாமைப்படக்கூடியவர் தான். இருந்தாலுமே நமக்கு தாயார் வழியாக இருக்கக்கூடிய